ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாக உள்ள லால் சலாம் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக வர இருந்தது. ஆனால் திடீரென இந்த படத்தோட ரிலீஸ் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் குறித்து படக்குழு தரப்பிலிருந்து எதுவும் சொல்லப்படவே இல்லை. இந்நிலையில் லால் சலாம் திரைப்படம் அந்த ரிலீஸ் பிரச்சனை குறித்து நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த பொங்கல் வெளியீடாக கேப்டன் மில்லர், அயலான், மிஷின் மற்றும் மேரி கிறிஸ்மஸ் ஆகிய படங்கள் வெளியாகிருக்கு. இந்த 4 படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துச்சு. இந்த பொங்கல் ரேஸில் ரஜினியோட லால் சலாம் படமும் இணைய இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி இருந்தது. கடைசியாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான மோகன்லால், பாலிவுட் பிரபலமான ஜாக்கி ஷராப் உள்ளிட்ட பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருந்தது ஜெயிலர் திரைப்படம். இதனையடுத்து தற்போது தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார் ரஜினி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது மகள் டைரக்ஷனுக்கு திரும்பியிருந்த ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற ரோலில் நடிச்சிருந்தார். விக்ராந்த், விஷ்ணு விஷால் இருவரையும் பிரதான கதாபாத்திரமாக கொண்டு லால் சலாம் படத்தை இயக்கியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வச்சு உருவாகிய இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்க லால் சலாம் படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸில் படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணுறதா திட்டமிட்டப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் செய்யப்படவில்லை. இந்நிலையில் லால் சலாம் படம் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து சில தகவல் இணையத்தில் கசிஞ்சிருக்கு. அதன்படி லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் உரிமை விற்கப்படாமல் இருந்துச்சான். எந்த நிறுவனமும் படத்தை வாங்க முன்வரலன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனாலே பொங்கலில் படக்குழு இந்த படத்தை வெளியிட வேணான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா கேள்விப்பட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நேரடியாக சன் டிவி நிறுவனத்திலும் பேசினாராம். அவர்களும் ரஜினி கேட்டதுமே உடனே ஒப்புக்கொண்டு லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் உரிமையை வாங்கினாங்களாம். இந்த தகவலை பத்திரிகையாளர் பிஸ்மி வலைபேச்சு யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்காரு. இந்த செய்தி தற்போது இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டு வர ரஜினி படத்துக்கு இந்த நிலைமையா என நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இதனிடையில் லால் சலாம் படம் வரும் பிப்ரவரி 9 திரையரங்கில் வெளியாக இருக்கு. நீங்கள் லால் சலாம் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு நியூஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு நியூஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.